வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். 2 ஸ்கேலில் ஒரு ஸ்கேலை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னொரு ஸ்கேலை அவுட்டரில் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை அதோட எண்டை எல்லாத்தையும் நம்ம செலோ டேப் வச்சு ஒரு டேப் வச்சு நல்லா செக்யூர் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அது எப்படி ட்ரா பண்ணலாங்கிறதுக்கு சாம்பிளுக்கு ஒரே மெஷர்மெண்ட்டை நான் சென்டிமீட்டர்லேயும் இன்ச்சஸ்லேயும் 10 இன்ச்சஸ் 10 சென்டிமீட்டருங்கிறத எல்லா ரேஷியோவில் இருக்கிற சைஸஸ்லேயும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னா 1:4 அப்படிங்கிற இந்த மெஷர்மெண்ட் இருக்கிற சென்டிமீட்டர் சைடில் இருக்கிறத வச்சுட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து 10 அப்படிங்கிறது வரைக்கும் நான் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இது 1:4க்கான வேல்யூ. இதுவே அடுத்தது 1:5. 1:5லேயும் ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட்லேருந்து 10 வர வரைக்கும் நான் மார்க் பண்ணி 10 சென்டிமீட்டர்ஸை 1:5 ரேஷியோவில் இருக்கிற ஸ்கேலில் நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு 1:4க்கும் 1:5க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ வந்து அது லென்த் இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ வந்து அதோட சைஸ் இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி 1:6 இந்த மாதிரி 1:6லேயும் வந்து 0.1லேருந்து 10 வர வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த 1:4, 1:5, 1:6 வந்து நம்ம ஈஸியாக ஃபுல் ஸ்கேல் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேலை அப்படியே வச்சு மார்க் பண்ணிடலாம். ஆனால் 1:7, 8, 9 இது மூணுமே வந்து உள்ளே இருக்கிறதுனால மார்க்கிங் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னொரு ட்ரையாங்கிள் ஸ்கேலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் 1:7, 1:8, 1:9 3 மெஷர்மெண்ட்ஸும் இதில் இருக்கும். ஒரு சைடு சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு சைடு இன்ச்சஸ் இருக்கும். நம்ம இது எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் மார்க் பண்ணுறதுனால சென்டிமீட்டர் சைடு வச்சு தான் மீதி இருக்கிற பேலன்ஸ் 7, 8, 9 எல்லாமே சேம் அதே மெஷர்மெண்ட் 10 சென்டிமீட்டரை லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த பக்கம் இன்ச்சஸை அப்படியே ஸ்கேலை வந்து ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா அதில் சேம் அதே மாதிரி 1:4, 1:5, 1:6 வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்கேல், அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் கட் பண்ணாமல் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலை வச்சு 3 மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணி வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். சென்டிமீட்டரில் 10 சென்டிமீட்டர்ஸ்க்கும் இன்ச்சஸில் 10 இன்ச்சஸ்க்கும் உங்களுக்கு லைனோட டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வீடியோவில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சேம் இதே மாதிரி 1:5, 1:6க்கு நான் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். 1:7, 1:8, 1:9 அந்த கட் பண்ணி உள்ளே இருக்கிற மார்க்கிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தா 10 சென்டிமீட்டர் லைனும் 10 இன்ச்சஸ் லைனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணி ஒரு டிராஃப்டிங் போடலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.